வெல்கம் டு ஹாப்பி டேல்ஸ் வித் மனாஸ். ஸோ அவ்வளோதாங்க, திங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து கிளம்புற டே வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து மிட் நைட்டில் கிளம்புறோம். எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. வேன் புக் பண்ணியிருந்தோம். ஸோ தட் வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பெரிய வேனாகவே புக் பண்ணிட்டோம். ஏன்னா ஈஸியாக லக்கேஜ் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். நாங்களும் ஒரு 6 பேர் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய வேன் புக் பண்ணிட்டோம். இந்த வேனில் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குங்க, ஆனால் டிக்கி அந்த ஸ்பேஸ்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட்டு சீட்டில் அப்புறம் இன்னொரு கொஞ்சம் கேப்பில் அந்த மாதிரி எல்லா லக்கேஜையும் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜும் இருந்தது. ஏன்னா நாங்கள் பெங்களூர் போகிறோம். அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி. ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருந்தோம். எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக வந்து எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. ஆதிஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவர் அப்படியே கொண்டு வந்து போட்டு அவனை வந்து தூங்கி வச்சே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அவன் வந்து அப்போது லைட்டாக எந்திரிச்சவன் அப்படி நல்லா எந்திரிச்சு எனர்ஜியாக இருந்தான். அவன் வந்து ரொம்பவே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டான். நாங்கள் வர வரைக்குமே அவனுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை. கிளம்பியாச்சு. இனி மார்னிங் வந்து பெங்களூருக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம், ஏர்போர்ட் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இன்னொரு ரூமும் வந்து புக் பண்ணியிருந்தோம். 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்லேயே வந்து ஒரு 3 பெட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் வந்து 2 பெட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த அன்றைக்கி லன்ச்சு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து ஈவினிங்கே போயிட்டோம் அப்படின்னா ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஃப்ளைட்டு. ஸோ ஈவினிங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். பெங்களூர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏர்போர்ட் ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அப்போ தான் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ யாருமே எதுவுமே பேசிக்கல. அப்படியே சைலண்ட்டாக தான் போயிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஆதிஷை விட்டுட்டு போகிறோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்தது. பட் ஸ்டில் நம்மளோட வேலைக்காக நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா பண்ணி தானே ஆகணும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களோட பேக்கேஜ்க்கு வந்து நாங்கள் போர்ட்டர் வச்சு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் எங்களுக்கு ஓகே தான். நிறைய லக்கேஜ் இருந்ததுனால 2 பேர்னால மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்தியாவில் ஒரு இடமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராகிட்டே இருக்குது. அதுவும் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து மேலே சைடில் அப்படி தான் பார்த்துட்டே இருந்தாங்க ஏர்போர்ட்டில். நிறைய பேர் வந்து அவங்களோட பர்பஸைவே மறந்துட்டு அங்கே இருந்த இன்ஃப்ராவை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்களும் நிறையா அங்கே வீடியோஸ் அதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம். ஏர்போர்ட்டே வந்து ரொம்ப தகன்னு இருந்தது மேலே. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வெளியுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராலரை வந்து நாங்கள் கேட்டில் கொடுத்துருவோம். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்லேயே நாங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சு எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். அங்கேயே வந்து ஒரு $1,500 மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம்.
செக்யூரிட்டி செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து மேலே இது கீழே எல்லாமே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது ஏர்போர்ட்டு. உள்ளேயே வந்து நிறைய குட்டி குட்டி ஃபாரஸ்ட் தீமில் ஃபால்ஸ் மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மைண்ட் வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. என்னதான் நம்மளுக்கு இங்கேருந்து கிளம்புறோங்கிற கவலை இருந்தாலும் இந்த 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 விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா இருந்தது. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி நிறையா டெக்கர்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்தது. ஏர்போர்ட்டில் இன்னும் நிறையா ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகலை, இன்னமும் நிறையா இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ராலரை நம்ம வந்து ஃப்ளைட்டில் கொடுத்தா போதுங்க. நம்ம உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் டேகு போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆதிஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். கொஞ்சம் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி, நம்பர் பிளாக்ஸ் மாதிரி எல்லாமே அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அவனை கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டிங் டைமு அப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி அவர் டாய்ஸ் எல்லாம் வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ ஃப்ளைட்குள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட்குள்ளே வந்தோடனே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஆதிஸ்க்கு என்னென்னலாம் கொடுக்குறோமோ எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே வந்து அவங்க கலர் பென்சில் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஒரு புக்கும் கொடுத்துருந்தாங்க ஃப்ளைட்டில். அதை வச்சு அவர் கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்து கலர் பென்சில்லாம் கீழே போட்டு அதை எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ரகலையாக தான் இருந்தது. அந்த ஃப்ளைட்லேயும் அவர் தூங்கவே இல்லை, சுத்தமாக தூக்கம் இல்லை. அவன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து பெங்களூர்லேருந்து துபாய் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இங்கே இவனுக்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, மீல் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆக்சுவலாக எங்களை ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஒரு 5 minutesல ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ துபாய் ஏர்போர்ட்டு, துபாய் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ப்ளஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஏர்போர்ட்டு. ஸோ அடுத்து நம்மளுக்கு ட்ரான்சிட் இங்கே தான் வந்து ஒரு 4 hours நம்ம வந்து இருக்கணும். 4 to 5 hours அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஃப்ளைட்டு நம்மளுக்கு டொரண்டோக்கு. ஸோ இந்த டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணும். அதுக்கு வந்து உள்ளேயே வந்து ட்ரெயின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாங்க ஸ்டேஷன். அங்கே போயிட்டு நம்ம ட்ரெயின் ஏறி அடுத்த டெர்மினல் போகணும். உள்ளே வந்து நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் தள்ளுறதுக்கு அந்த ஸ்ட்ராலர் எடுத்துட்டோம். ப்ளஸ் ஆதிஸ்க்குமே வந்து ஒரு ஸ்ட்ராலர் கிடச்சிது. இந்த ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு மிடில் சீட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எங்களுக்கு மிடில் சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதான் இது பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பயங்கர தூக்கம், ஆனால் ஆதிஸ் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ட்ரான்சிட் டைம்லேயும் அவர் வந்து கொஞ்சம் கூட தூங்கலை. எங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் வந்து லெக் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து டொரண்டோ ரீச் ஆகும். இது ஓவர் நைட் ஃப்ளைட்டு. ஸோ நம்ம இங்கே இருக்கோம், துபாய் டு டொரண்டோ ஃப்ளை ஆகணும்.
இந்த ஃப்ளைட்லேயுமே வந்து மீல் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கிட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி இருந்தது, அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து மீல் கொடுத்துருந்தாங்க. அவர் பெருசாக எதுவும் சாப்பிடல, ஒரு பன் அண்ட் ஜாம் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் தூங்கியாச்சு. ஸோ நாங்களும் எப்போ ஃப்ளைட்டு ரீச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:45 அந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே மாதிரி ரீச் ஆகிட்டாங்க. எந்த ஃப்ளைட்டில் வந்து எந்த டிலேவும் கிடையாது, ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, டொரண்டோ வந்தாச்சு. ஸோ ஏர்போர்ட்டில் எங்களுக்கு இமிக்ரேஷன்லாம் முடித்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். இமிக்ரேஷன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 12:45 தாங்க முடிஞ்சுது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட்டாக இருந்தாங்க, மற்ற வீசாஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருந்தது. கெனடியன் சிட்டிசன் பிஆர் ஹோல்டர்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். கொஞ்சம் டெம்பரரி விசிட்டர்ஸ், ஒர்க் பர்மிட் அப்படின்னா தான் கொஞ்சம் க்யூ வந்து லாங்காக இருக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதுலேயும் 3 கவுண்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வெளியே வந்து ஒரு போர்ட்டரை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவரே வந்து எங்களுக்கு ஒரு கார் பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுவுமே வந்து ஓகேவாக தான் இருந்தது. பெங்களூரில் என்ன ப்ரைஸ் கேட்டாங்களோ அதே ப்ரைஸ் ஈக்குவலண்ட்டாக கனடாவில் கேட்டாங்க. ஓகே, நம்மளுக்கும் லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். ஒரு பெரிய காரும் அவரே பார்த்து எல்லா லக்கேஜும் உள்ளே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கல்ச்சர், நம்ம வந்து கரெக்டான அமௌண்ட் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் டிப்ஸும் சேர்த்து கொடுக்கணும் எந்த இடத்துலனாலும். அது இங்கே வந்த உடனே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் கரெக்டான அமௌண்ட் கொடுத்தோம். என்ன நீங்கள் கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் டிப்ஸ் இல்லையான்னு கேட்டாங்க. சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸும் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டுங்க, இமிக்ரேஷன் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப டிலே ப்ராசஸாக தான் இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்ததுன்னா அரைவ் கனடாவை முன்னாடியே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு குயிக்காக 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் டைம் தான். ஸோ ஃபேமிலி செப்ரேட்டாக உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. நம்ம அதுவுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இமிக்ரேஷன் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஏதாவது கிடைக்கும், அந்த கிடைக்கிற பொருளை கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இமிக்ரேஷன் வெயிட்டிங் ஹவர்ஸில் நம்ம ரொம்ப பசியோடு இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகிடுங்க. அதனால தான் சொல்கிறோம். ஸோ சர்வீஸ் கனடாவும் வந்து சேம் டே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு பேசிக்காக கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். செக்இன்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கார்ட் வச்சுருந்தாங்க. நம்ம லக்கேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி கார்ட்டில் தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும், செல்ஃபாக தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு தடவை நாங்கள் மூவ் பண்ணி பெரிய லக்கேஜஸ்லாம் வச்சுட்டோம். மறுபடியும் மூவ் பண்ணி செகண்ட் டைம் சின்ன லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இனி இந்த ஹோட்டலில் தான் நம்மளோட 15 டேஸும் வந்து சர்வே பண்ண போகிறோம். இது வந்து கம்பெனியே கொடுத்த அக்காமடேஷன் தான், வித் கிச்சன் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ கிச்சன் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் அவங்களே கொடுத்துருவாங்க. லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நம்மளுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்மக்கிட்ட பெருசாக திங்ஸ் இருக்காது, இதெல்லாமே நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டே சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் அவங்களுக்கு அப்படியே சொல்கிறோம். இந்த ஹோட்டல் ரூமை பொறுத்த வரைக்கும் காம்பேக்டாக எல்லாமே இருந்ததுங்க. லாண்ட்ரி சர்வீஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ 3+3 காயின்ஸ் போட்டு நம்ம லாண்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாஷிங்க்கு 3 காயின்ஸு, அதுக்கடுத்து ட்ரையிங்க்கும் 3 காயின்ஸு. அதுவுமே வந்து இதே ஹோட்டலில் வச்சுருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லக்கேஜஸ்லாம் மூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதுலேருந்து ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நாங்கள் ரொம்ப டயர்டாகவும் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சுங்க. ஃப்ரிட்ஜு, அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸு, டம்ளர்ஸ், அப்புறம் கட்லரிஸ், அவன், அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பெட்ஸு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ்.